கிறிஸ்துவே சொல்லிட்டாரு, எல்லாம் ஃபினிஷ் முடிஞ்சிச்சு அப்படின்னால உள்ள போகிறதாவே இல்லை. ஆகையால் ஆண்டவர் கூட முடிக்கிறது மாத்திரம் இல்லை, கடைசி பகுதி ஒன்று இருக்குது. அந்த பகுதிக்கு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு சில கண்களை தோகத்தை பார்க்க முடிவு நல்லது. ஆகையால் தோகம் ரொம்ப நல்லா அருமையாக தான் இருக்கும். போக 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 தோகத்தை முடிக்காமல் விட்டுருக்கோம். ஆகையால் இன்னைக்கு கேட்டவா அந்த வார்த்தைப்படி, பிதாவே உங்களுடைய கைகளிலே நாவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகாசத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி தனிச்சுகள் என்றார். மிக அதிகமாக நேசிக்கிற நல்லதவர்கள் இந்த உலகத்தில் வந்து அன்புலத்தில் மீட்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை ரட்சிக்க வல்ல உள்ளவரை நோக்கி மகாசத்தமாய் கூப்பிட்டு தங்களை விடுவிக்கும்படி கேட்டாலும் ஆண்டவர் எல்லா மனிதரும் மீட்கப்பட வேண்டும் என்பது ஒரே காரணத்துக்காக சிலுவையில் அதை பற்றி இந்த நாளில் ஒரு 7வது வார்த்தை பேசும்படி என்னுடைய பலவீனங்களிலே அது பலன் பூர்ணமாய் விளங்க கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது 7வது வார்த்தையாக அவர் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, இயேசு பிதாவே உம்முடைய கைகளிலே நாவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாக கூப்பிட்டு இப்படி சொல்லி தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். இந்த உலகத்துல எல்லாவற்றையும் முடித்து விடலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் இந்த உலகத்துல வாழ்ந்தார். ஒரு வாலிபன் 33 ஆண்டுகள் வாழ்ந்து மரிச்சிட்டா அப்படின்னாக்கா என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, 33 வயசுல மரிச்சிட்டா, அப்ப என்னெல்லாம் பார்க்க வேண்டியதா இருந்துச்சு, என்னெல்லாம் செய்ய வேண்டியதா இருந்துச்சு, என்னெல்லாம் முடிக்க வேண்டியதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகலவற்றையும் பிதாவினுடைய சித்தத்தை அத்தனையும் செய்து முடிப்பதில்லை. 33 ஆண்டுகளை எல்லாவற்றையும் முடித்து ஃபினிஷ் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் என்ன சொல்றாரா, இயேசு பிதாவே உங்களுடைய கைகளிலே நாவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியை யாருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார் என்பதுதான் முக்கியம். இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு நாள் மறிக்கத்தான் செய்யணும். மறித்த பிறகு அந்த ஆவியை யாருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறீங்க? என்னுடைய பாட்டி அம்மா வந்து 93 வயது. அவர் வந்து திடீர்னு பேசாம கொள்ளாம ஆயிட்டாங்கட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டோன்னா டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமே வந்து ரொம்ப நாள் இருக்க முடியல, எவ்வளவு நேரம் இருக்க போறாங்க தெரியல, ஆகியால் நீங்க வந்து எல்லாருக்குமே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க 5 பிள்ளைங்க, எல்லா பேரும் பிள்ளைங்க எல்லாரும் வந்துருங்க, இன்னைக்கு நாளைக்குள்ள பாட்டி அம்மா போயிட போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழைச்சி காத்திருக்கிறாங்க. இன்னைக்கு போயிடுவாங்க, நாளைக்கு போயிடுவாங்க அப்படின்ட்டு அவங்க மறிக்கிற மாதிரியே காணும். கடைசியில எல்லாருமே என்ன பண்ணோம், பேர பிள்ளைங்க எல்லாம் போயிட்டாங்க, கூட்டமா போயிட்டாங்க வீட்டுக்கு. மறுபடியும் இவங்களும் ஒரு வாரம் காத்திருக்கிறாங்க. எல்லாருமே சொன்னாங்க, எங்க அம்மாவுக்கு வந்து பொண்ணு மேல கோல்டு மேல ரொம்ப ஆசை, ஆக எல்லாருமே கோல்டை கட்டி கொடுங்க, தண்ணியில கலக்கி குடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு கலக்கி ஒரு சொட்டா வெளியே விட்டு பார்த்தாங்க. அந்த அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு சும்மாவே அப்படியே படுத்துட்டே இருக்காங்க. கடைசியில வந்து அம்மாவுக்கு புடவை மேல ஜாஸ்தி ஆசை அப்படின்னு சொல்லி புடவையே கூட தண்ணியில போட்டு அதை வாயில ஊற்றி பார்த்தாங்க. மறிக்கிற மாதிரியே காணும். நீங்க எல்லாம் பார்த்துக்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கழிவு போயிட்டாங்க. ஒரு 25 நாள் அவங்க வந்து சாப்பிடாமலே இருக்கிறாங்க, குடியாமலே இருக்கிறாங்க, மறிச்சு போகவே இல்லை. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரசங்கி புஸ்தகத்துல 8வது அதிகாரத்துல 8வது வசனத்தை பார்த்தேன். அந்த இடத்துல பிரசங்கி சொல்லுகிறார், ஆவியை விடாதிருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை, துர்மார்க்கம் விடுவிக்க மாட்டார். அப்பொழுது ஆவியை விடாது இருக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த மரண நாளின் மேலும் அவனுக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. ஆனா இந்த உலகத்துல பிறந்திருக்கிற எல்லாரும் வந்து ஒரு நாள் மரிச்சுதான் ஆகணும். நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டே இன்று முதல் எனக்காக ஜீவ கிரீட வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் பவுல் சொல்லுகிறார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தில்
வாழ்ந்து முடிக்கிறது மாத்திரமல்ல, முடிச்ச பிறகு நம்ம அந்த ஆவியை யாரிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஒரு மனுஷன் கடைசி நேரங்களில் மறிக்கிறான் அப்படின்னாக்கா, அங்க தேவதூதனுடைய ஆண்டவருடைய ஆவியான தேவதூதன் இருக்கிறார். தேவனுடைய தூதன் சாத்தானுடைய தூதனும் அந்த இடத்துல ரெண்டு பேரும் நிக்கிறாங்க. அப்பொழுது அவன் சாத்தானுடைய தூதன் கூட அழைக்கிறான், அவனுடைய ஆவி என்ன இடத்துல கூட அப்படின்னு சொல்லி. தேவனுடைய தூதன் கூட கேட்கிறான். ஆனா ஒப்பு கொடுக்கறதுல தான் இருக்குது. சில நேரங்களில் வயதானவங்க பார்ப்பாங்க, சில நேரங்கள் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, முக கதர்ச்சியா இருப்பாங்க, சில நேரங்களில் பயப்படுவாங்க. அப்பொழுது நீங்க புரிந்து கொள்ளலாம், தேவ தூதன் அவர் அழைக்கிறார் என்பது. இன்னொரு பக்கம் ஒரு தூதன் அழைக்கிறார், பிசாசு கூட அழைக்கிறார். அப்பொழுது அவங்களுடைய ஆவி யாரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும் என்பதுதான் அவங்க தான் முடிவு எடுக்கணும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கலாம். ஆனா உங்களுடைய ஆவியை யாரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறீங்க? இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே வந்தாலும் மறிச்சுதான். மனுஷனை உருவாக்கும் பொழுது ஆண்டவர் ஆவி, ஆத்மா, சரீரமாக உருவாக்கினார். உருவாக்கப்பட்ட அந்த சரீரம் மண்ணுக்கு செல்லுகிறது. நீதிமொழி புஸ்தகத்தில் 20வது அதிகாரத்துல 27வது வசனத்துல, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். இந்த ஆவி யாருக்கும் சொந்தமானதே இல்லை. இந்த ஆவி அதிகாரம் முழுவதும் ஆண்டவருக்கு தான், பிதாவாகிய தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. யாரு சொந்தம் என்று சொந்த பாராட்டி கொள்வதற்கு அவங்களுக்கு அதிகாரமே இல்லை. அதே போல பிரசங்கி 12:7 சொல்லப்படுகிறது, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி அதை தன்னை தந்த தேவனிடத்தில் திரும்புகிறது. அப்பொழுது எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, வேத வசனங்களை வாசிக்கிறவர்களாக இருந்தால், கடைசி நேரங்களில் உமது ஆவியை யாருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்பதை நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் அநேக நேரங்களில் தங்களுடைய ஆவியை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுகிறது. ஆண்டவர் உருவாக்கப்பட்டதான மனுஷனை தேவ தூதர்கள் பூமியில் இறங்கி பெண்கள் சௌந்தர்யம் உள்ளவர்கள் என்று சொல்லி அவர்களோடு தொடர்பு கொண்டார்கள். தொடர்பு கொண்ட பொழுது அவர்கள் ஆவிகள் எல்லாம் கலக்கப்பட்டு விட்டது, தீட்டுப்பட்டு விட்டது. ஆகியால் ஆண்டவர் உண்டாக்கப்பட்டதான இந்த மனுஷனை பார்த்து, இனி இந்த மனுஷனுடைய ஆவி போராடுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். மனுஷனை உண்டாக்கினதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னார், பிரசன்னப்பட்டார். தேவ பிள்ளைகள் இன்றைக்கு அநேக ஆண்டவரோடு இருக்கிறேன் சொல்லுகிறவர்கள் கூட, நீங்கள் என்ன ஆவி உடையவர் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். நீங்க பேசும் பொழுது, நீங்க நடக்கும் பொழுது, நீங்கள் சிரிக்கும் பொழுது என்ன ஆவியில இருக்கிறீங்க என்று ஆராய்ந்து பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவோடு கூட கடந்து சென்றதான அப்போஸ்தலர் கூட சீஷர்கள் ஒரு கிராமத்துக்குள்ள வந்த பொழுது அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணலன்னாக்கா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளல. அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை, ஆகிய எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கிறது போல இப்பொழுதே அந்த அக்கினி இறக்கி இவங்கள சுட்டரிச்சிடலாமா அப்படி சொல்றாங்க. அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க என்ன ஆவி உடையவர்கள் என்று சோதித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உங்களுடைய ஆவி என்ன ஆவி உடையவர்கள் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். நீங்க தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களா இருந்தால் தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீங்க. இயேசு கிறிஸ்து பேரிலே பொல்லாத ஆவிகளினால் நடத்தப்படுகிறவர்களா இருந்தால் சாத்தானுடைய கரங்களில் போய் நீங்க சிக்கிக் கொள்கிறீர்கள் என்பது உண்மை. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஆவி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியது. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியை பிதாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தான். அவருடைய கரத்தில் இருந்து யாரும் என்ன பண்ண முடியாது, பிடிக்கவே முடியாது, வாங்க முடியாது. ஆகையால் உங்களே நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய ஆவியை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமானால் அந்த ஆவி காப்பாற்றப்படும், அந்த ஆவி நம்மை நடத்தும். ஆகிய அந்த 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் சொல்லுகிறது, ஆவி ஆத்தும சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்க கிடவது என்று சொல்லி.
அப்பொழுது நம்ம சரீரமாக சுத்திகரிக்கிறதுல நம்முடைய ஆவியை நாம் சுத்தமா வைத்துக் கொள்ளணும். கபடம் இல்லாத ஆவி உள்ளவர்களா இருக்கணும். நாத்தான் மேல பார்த்து சொன்னாரு, கபடம் இல்லாத இஸ்ரவேலனே. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய இருதயம், நம்முடைய ஆவி கபடம் உள்ளவர்களாக இருப்போமானா நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியும். நாங்க என்னெல்லாம் செய்தோம், ஆண்டவருக்காக என்னமோ கொடுத்துட்டோம், என்னமோ செய்தோம், ஆண்டவருக்காக உபவாசம் போட்டோம், செபித்தோம், என்னமோ செய்து விடலாம். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, ஒன்று நம்முடைய ஆவியில பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளணும். இந்த ஆவி ஆண்டவராகிய தேவன் வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்ம குற்றமற்றவர்களாக அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நம்முடைய ஆவியை நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியை யாருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தனா? பிதாவினுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். அன்றைக்கு மோசே மரித்த பொழுது கூட அந்த சடலத்தை எடுத்துக்கொள்ளும்படிக்கு பிசாசுடைய சாத்தானுடைய தூதன் ஒரு பக்கம் வந்து நிக்கிறான். இந்த சரீரத்தை எடுத்துட்டு போய் மோசே சரீரத்தை இன்னொரு பக்கம் வந்து மிகாவேல வந்து நிக்கிறார். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவார்களாக அப்படி சொல்லிட்டு மோசே சரீரத்தை மிகாவேல் தேவதூதன் எடுத்துக்கொள்ளுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உன்னுடைய ஆவியை பல நேரங்களில் ஆவிகள் முறிக்கப்படுகிறது. ஆவியில் நீங்க சோர்ந்து போகிறவர்களாக கூட இருக்கலாம். ஆனா ஒன்று மாற்றம், ஆண்டவருடைய கரத்துல ஆவியை ஒப்பு கொடுக்கணும். அந்த ஆவியை பரிசுத்தமா காத்துக் கொள்ளணும். இது இப்ப உலகத்திலே அப்ப அநேக இடங்களில் நீங்க போகும் பொழுது பலவிதமான ஆவிகள் நம்மை தாக்கு கொண்டுதான் இருக்கும். இந்த ஆவியை மாத்திரம் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து பாதுகாப்பதற்கு ஒப்பு கொடுக்காம போச்சு அப்படின்னாக்கா பல ஆவிகள் உங்களை தாக்குகிறது சந்தேகமே. மாந்திரிக வல்லமைகள் தாக்கலாம், செய்வினைகள், ஏவர்கள், மந்திர மாயங்கள், பலவிதமான தகடு, தாயத்தம் எல்லாமே தாக்கி விடாது. இந்த ஆவியை மாத்திரம் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானா எதுவுமே கொடுக்கப்படும். அவர் சொல்றாரு மார்க் எழுதின சுவிசேஷத்துல 10வது அதிகாரத்துல 45வது வசனத்துல, அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழிய செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்றார். கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு நான் என் ஜீவனை 17வது வசனத்துல, யோவான் 10வது அதிகாரத்துல 17வது வசனத்துல, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளவும் அதை கொடுக்கிற படியினால் பிதா என்னில் அன்பா இருக்கிறார் என்று சொல்லி 18வது வசனத்துல பார்க்கும் பொழுது, ஒருவரும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த சாத்தானோ எந்த ஆவியோடோ அவனை தொடரல. அவர் தான் கொடுத்தாரு, மனப்பூர்வமாய் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்துல வாழும் பொழுது ஒரு நாளில ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும் பொழுது ஒண்ணு மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும், நம்முடைய ஆவி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் என்பது மாத்திரம் மறந்து விடாதீங்க. நம்ம குற்றமற்றவர்களாக இந்த உலகத்துல காப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். யோபு புஸ்தகத்துல 10வது அதிகாரத்துல 12வது வசனத்துல சொல்லப்படுகிறது, எனக்கு ஜீவனை தந்ததோ அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினேன், உம்முடைய பாரம்பரிப்பு என்னை ஆவியை காப்பாற்றுகிறது என்று சொல்லி ஆண்டவருடைய பராமரிப்பு தான் நம்முடைய ஆவியை காப்பாற்றுகிறது என்பதை நீங்கள் நாங்கள் அறிந்து கொள்ளணும். நம் கண்கள் நம்முடைய ஆண்டவருடைய கரத்தை நோக்கி கொடுப்போம். ஆண்டவரே, இந்த 7வது வார்த்தை மூலமா கர்த்தர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டு உங்களுடைய ஆவியானவர் பிதாவினை கரத்தில் ஒப்பு கொடுத்து பரத்திலிருந்து அனுப்பினார்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் ஒரு கன்னி மரியாதை வைத்துல பிறக்கும்படிக்கு செய்து இந்த உலகத்துல மனிதனை மீட்பதற்காக இந்த உலகத்துல வந்து எல்லா மனுக்குலத்தினுடைய பாவம், சாபங்களை, மீறுதல்களை, நியாய பிரமாணத்தினுடைய சாபத்துக்கு எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி உமது ஆவியை அந்த பிதாவினுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு ஜீவனை நடத்தினார். அதற்காக கோடி ஸ்தோத்திரம். எல்லா துதி, கன, மகிமை எல்லாம் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்று நல்ல பிதாவே. Thank you, brother.